அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி டெல்லியில் அலுவலகங்களுக்கு அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி ஹரியானா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், அசாம், திரிபுரா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் வரும் திங்களன்று அரசு அலுவலகங்களுக்கு அரை நாள் விடுமுறை அறிவித்துள்ளன. இந்நிலையில் டெல்லி அரசு அனுப்பிய கோப்புக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து டெல்லியிலும் அலுவலகங்களுக்கு அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் நிலையில் உலகின் மிக விலை உயர்ந்த ராமாயண புத்தகம் அயோத்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 45 கிலோ எடை கொண்ட இப்புத்தகத்தின் விலை 1,65,000 ரூபாய் ஆகும். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு புத்தகத்தின் அட்டை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜப்பானில் இருந்து வரவழைக்கப்பட்ட இயற்கையான மையை கொண்டு புத்தகம் அச்சிடப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் மாதிரியில் புத்தகம் வைப்பதற்கான பெட்டி அமெரிக்காவின் வாதுமை மரத்தில் செய்யப்பட்டு அதில் வைத்து கொண்டு வரப்பட்டுள்ளது. புத்தக விற்பனையாளரான மனோஜ் சதி இதனை அயோத்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளார். ராமர் கோயிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட 400 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட பூட்டு அயோத்தியை வந்தடைந்தது. உலகிலேயே மிகப்பெரிய பூட்டு என கருதப்படும் நிலையில் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அடிகாரைச் சேர்ந்த சத்யபிரகாஷ் சர்மா மற்றும் ருக்மிணி சர்மா ஆகியோர் தயாரித்து தானமாக வழங்கியுள்ளனர். பூட்டை தயாரிக்க சுமார் 6 மாதங்கள் ஆன நிலையில் 30 கிலோ எடை கொண்ட சாவியை கொண்டு திறக்க முடியும். சத்யபிரகாஷ் சர்மா அண்மையில் காலமான நிலையில் அவரது கடைசி விருப்பப்படி அவரது மனைவி தானமாக இதனை வழங்கியுள்ளார். பூட்டை எடுத்துச் செல்ல பிரம்மாண்ட கிரேன் கொண்டு வரப்பட்டு அயோத்திக்கு கொண்டு செல்லப்பட்டது. அயோத்தி ராமர் கோயில் பிரசாதம் என்ற பெயரில் அச்சிடப்பட்டு உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதாக அளித்த புகாரின் பேரில் அமேசான் நிறுவனத்திற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் செயல் என கூறி அகில இந்திய வர்த்தக கூட்டமைப்பு புகார் அளித்துள்ளது. இதன் பேரில் விளக்கம் கேட்டு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புகார் தொடர்பாக 1 வாரத்திற்குள் பதிலளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்தில் சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையிலான செய்திகளை பரப்ப வேண்டாம் என ஊடகங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. வரும் 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறும் நிலையில் அது தொடர்பாக உறுதி செய்யப்படாத அதே சமயம் பல தவறான செய்திகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாக மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய தகவல்கள் சமூக நல்லிணக்கத்தையும் பொது ஒழுங்கையும் பாதிக்கக்கூடியது என்றும் தெரிவித்துள்ளது. எனவே நாட்டில் சமூக நல்லிணக்கத்தையும் பொது ஒழுங்கையும் பாதிக்கும் வகையிலான போலியான மற்றும் சித்தரிக்கப்பட்ட செய்திகளை ஒளிபரப்பவோ வேண்டாம் என தொலைக்காட்சிகள், ஊடக நிறுவனங்கள், டிஜிட்டல் தளங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் ஆகியவற்றுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.